அதுக்கு ராமனுடைய மிச்சப்பட்டதை ஓடி எங்கள் அருமை தம்பி செய்து புகாரி ஆளுன்னு சொன்னதை போல எல்லாரும் ஓடி அதை நம்ம நிறைவு செய்வோம். 25 நிமிடங்கள் உலகத்தமிழ் முஸ்லிம்களின் உன்னத பேச்சாளர் அவர்கள் உரையாற்றுவார்கள். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே புகழ்வது, அது எப்படி என்பது சம்பந்தமாகத்தான் நாம் ஒரு சிலவற்றை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதிலே மிக முக்கியமான ஒன்று, நாம் மொழி ஓடுகின்ற போது அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ் ஸகாமி அப்படிங்கிறோம். வியாதியை அகற்றியவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்க தகல்லத்தயாயி நம்ம படிச்சுட்டே வருவோம் அல்லவா. அதுல யா முபரிஸ் ஸகாமியும் உண்டு. அப்ப இங்கே ஒரு கேள்வி வரும், நோயை கொடுப்பது இறைவன், அந்த நோயை நீக்குவதும் இறைவன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நோயை அகற்றியவர்களே அப்படின்னு சொல்றோமே எப்படி அப்படின்னு கேட்கலாம். இறைவன் அகற்றுகிறான், சந்தேகமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிக்கிறாங்கல்ல, வைதா மரித்து ஃபஹுவ, நான் நோயாளியாக ஆனால் அல்லாஹ் தான் எனக்கு சிஃபா தருகிறான். நம்முடைய நம்பிக்கை தான் அதனால ஒரு நூறு நம்பிக்கை என்ன, அல்லாஹ் தான் சிஃபா தருகிறது தான். அதுல எந்த விதமானும் இல்லை. இந்த எண்ணம் இல்லை என்றால் அவன் முஸ்லிமாவே இருக்க முடியாது. அல்லாஹ் தான் சிஃபா தர்றான். அப்படி இருந்தால் கூட நம்ம ஏன் டாக்டருக்கு போறோம், ஏன் நம்ம டேப்லெட் வாங்கி சாப்பிடுறோம்? அல்லாஹ் தானே தர்றான். அவைகள் எல்லாம் காரணங்கள், அவ்வளவுதான். சிஃபா தருவது இறைவன், அந்த மாத்திரை காரணமாக இருக்கிறது. சிஃபா தருவது இறைவன், இந்த இன்ஜெக்ஷன் போடுறது காரணமாக இருக்கிறது. நம்முடைய பசியை போக்குவது இறைவன், சாப்பிடுறது காரணம். நம்முடைய தாகத்தை நீக்குவது இறைவன், தண்ணீர் என்பது காரணமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை நம்ம வந்துதான் படிச்ச முடிச்சுங்க. ஏன் அல்லாஹ் சிஃபா தர்றான், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இப்படி சொல்றீங்க? ஏன் அல்லாஹ் சிஃபா தர்றதுனால தான் நம்ம முஸ்லிமா இருக்கிறோம். ஒரு டாக்டரை பார்த்து, டாக்டர் இந்த தலைவலிக்கு மருந்து டாக்டர் கேட்கிறோமா இல்லையா, அது காரணம் ஒரு அடிப்படையிலே தான். நமக்கு தலைவலியை நீக்குவது இறைவன் தான், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சரி, இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபரிஸ் ஸகாம்னு சொல்றோம்ல, குர்ஆனில் இருக்கிறாங்க. இதே முபரிங்கிற வார்த்தை வேறு வகையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உக்ரிமுல் அக்மஹ வல் அப்ரஸ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் பிறவி குருடருக்கு பார்வை கொடுப்பேன், தொழு நோயாளிகளை குணப்படுத்துவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்க நோயை நீக்கிறது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே நீக்கிறாங்க நோயை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே நீக்கிறாங்க. இவ்வளவுதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் நீக்கிறாங்க. அதுதான் எல்லாம் குர்ஆன்ல சொல்றான், உக்ரிமுல் அக்மஹ வல் அப்ரஸ. அவங்க எல்லாம் சொல்றான், பிறவி குருடனுக்கு நான் பார்வை கொடுப்பேங்கிறாங்க. தொழு நோயாளிகளை குஷ்டரோகம் சொல்றோம்ல, அதுக்கெல்லாம் சிஃபா கொடுப்பாங்க. எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்குங்க. பல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஷிர்க் பண்ணிட்டாங்களா? அல்லாஹ்வுல செய்வான், இது எப்படி சொல்லலாம்? அது சொல்லி காட்டுறது அல்லாஹ் நினைக்கிறீங்க. அப்ப இது என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் காரணமா அந்த பவர் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்வை கொடுத்தார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஒரு சஹாபி கருத்தரியா சஹாபி வந்தாங்க. யாரு சொல்றது? கண்பார்வை வேணும். அப்படியா? சலாசபா 2 கேள்வி வைக்கிறாங்க. விரும்பினா துவா செய்யனா கண்பார்வை கிடைக்கும், அது வேணுமா? இல்லைன்னா நீங்க இப்படியே சொத்துராக இருக்குன்னு கேட்கலாம், அது உங்களுக்கு சரிதான். எது வேணுங்கிறாங்க? இதை சாமி சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? கண்பார்வை வேணும். அப்படியே அங்க போங்க, ஒரு செஞ்சுட்டு வாங்க, 2 ரக்கா சொல்லுங்க, சொல்றாங்க. ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துவா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சாமி சொல்றாங்க, கண்பார்வை கிடைத்து விட்டது. திருமதியில பற்றி செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ சிவா கொடுத்தாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நான் பவர் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த சாமிகிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறாங்க? கண்பார்வையா? அதனால தர்றேன். சொப்பரா இருக்கிறீங்களா? அதுவும் நல்ல. உங்களுக்கு எதுக்கு வேணும்? இந்த கண்பார்வை தான் தர்றேன். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தோம் பாத்தீங்களா, என்ன வேண்டும் அதை தருவேன். அதனால இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை கொடுத்தார்கள். நான் சொல்லல, திருநெல்வேலியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தம் நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளைய தினம் ஒருவருடைய கையிலே கொடியை கொடுப்பேன், அவரின் மூலம் வெற்றியும் கிடைக்கும். நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு தெரியுமா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஏன் நாளைக்கு என்ன போறது? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு நடக்குங்கிற சொல்றாங்க. ஒருவருடைய கையில கொடுப்ப கொடிய அவர் மூலம் வெற்றி கிடைக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த இப்போ சஹாபாக்கள் மக்களுக்கெல்லாம் பெரிய ஆசை, நம்ம கையில கொடுக்க மாட்டாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன்னா இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே ஒருவர் சொல்லல, யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. அவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கிறார். அப்படிப்பட்டவருடைய கையில் கொடியை கொடுப்பேன். வ யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு. அடுத்து என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர். இந்த 2 பாயிண்ட். நான் ஒரு கையும் கொடியை கொடுக்க போறேன். அவங்க யாரு? அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நேசிக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இவரை நேசிக்கிறாங்க. என்னங்க யாருக்கு கிடைக்கும்? அதனாலதான் எல்லா சஹாபியும் அந்த இரவு முழுவதும் நாளைக்கு நமக்கு கொடுக்கப்படாத ஏக்கத்தில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துருச்சு, ஸல்லல்லாஹு முன்னால ஏதாவது சாப்ப கொண்டு இருக்கிறாங்க, என்ன கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒவ்வொரு நினைக்கிறாங்க. நான் சொல்றாங்க, நான் அந்த நேரத்துல என்னுடைய காலை உயர்த்தி வைத்து என் முகத்தை காமிச்சேன். ஸல்லல்லாஹு அவங்க என்ன பார்த்தா அவங்க கூப்பிடணும், என்ன கை தரணும். அவங்க பொதுவா நான் தலைமை பதவியே விரும்புவதில்லை, அன்றைக்கு விரும்பினேன். ஏன்? அந்த பொதி என்ற தந்துட்டா எவ்வளவு பெரிய சான்றிதழ். நான் அல்லாஹ்வை நேசிப்போனா இருவேன், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்போனா இருவேன், அவர்களுக்கு என்ன நேசிப்போம் ஆயிடுவாங்க. இது யாருக்கு கிடைக்கும்? அதை என்ன கூப்பிட்டு கொடுக்குறதுனால என்னுடைய முகத்தை ஸல்லல்லாஹு பார்க்கறதுனால காலை உயர்த்தி இப்படி காமிச்சேன். அப்பதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஐயா அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கண்வழியால் பாதிக்கப்பட்டாங்க. யாரும் சொல்லலாம் கூப்பிடுவாங்க. அலி எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. தமது முபாரகான உமிழ்நீரை அந்த கண்ணிலே உமிழ்ந்தார்கள். அடுத்த கணம் கண் நோய் போய்விட்டது. அது மட்டுமல்ல, நோய் இருந்தது என்கின்ற அடையாளமும் சேர்ந்து போய்விட்டது. புகாரிலே பதிவு செய்யப்பட்டார்கள். கண் வலி மட்டும் போலங்க, அந்த நோய் இருந்தது அடையாளம் சேர்ந்து போச்சு. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ட்ரீட்மெண்ட். இப்ப நம்ம டாக்டர் கண்ணோடி வந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க, ஆயின்மெண்ட் போடுவோம், அந்த டிராப்ஸ் ஊற்றுவோம், கண்ணோடி போடுறேன். ஆனா அந்த ரெட் கலர் சிவப்பு கலர் இருக்கும்ல 2 நாளைக்கு, அது பார்த்துட்டு கேட்பாங்க, என்ன கண்ணோடி இருக்காங்க உங்களுக்கு அப்படின்பாங்க. ஏன்னா அந்த சிவப்பு கலர் பார்த்துட்டு இருக்கும். ஆனா இங்க நம்ம ஸல்லல்லாஹு ட்ரீட்மெண்ட் கண்வழி போச்சு, கண்வழி இருந்ததுங்கிற அடையாளம் போச்சு, நார்மலா இருக்குது அந்த கண்ணு. புகாரிலே பதிவு செய்யப்பட்டார்கள். அதனால சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்க யா முதுலிஸ் ஸஹாமி, யாரை அகற்றியவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். யாரை அகற்றினார்கள் என்று புகாரி அல்லவா சொல்கிறது, நானா சொல்றேன். அது இந்த காலத்தில் உள்ள டாக்டர்கள்லாம் இருக்கிறாங்க, கண் டாக்டர்லாம் வித்தியாசமானவங்களா இருப்பாங்க. கண் டாக்டர் ஒரு நாள் பார்க்க போனாரு. டாக்டரே வந்த பேஷண்ட்டை சேர்ல உட்கார வச்சுட்டாரு. மருந்து ஊற்றினாரு கண்ணில். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாரு. மருந்து ஊற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டாரு. அண்டா சொன்னாரு, நல்லா இனிக்குது டாக்டர் அப்படின்னாரு. கண்ணில் ஊற்றினா ஒன்று எரியா அல்லது குளிர்ச்சியா இருக்கு, ஏனப்பா இனிக்குங்கிற. அண்டா சொன்னாரு, எந்த டாக்டர் மருந்து என் கண்ணில் ஊற்றிட்டு இருக்குங்க, என் கண்ணிலேயே ஊற்றிருக்கீங்க, இது வரைக்கும் என் வாயிலே ஊற்றிருக்கீங்க. டாக்டருக்கு கண்ணது வாயிலிருந்து தெரியல, அவருக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாரு. அதே போல இன்னொரு ஆள் போனார் டாக்டர். போனது ஒரு ஆளு தான். அவர் சொன்னாரு, டாக்டர் எதை பார்த்தாலும் எனக்கு 2 தெரியாது. டாக்டர் சொன்னாரு, இதை சொல்றீங்க 4 பேர் வந்து கேட்டாரு. இப்போ டாக்டருக்கு எதை பார்த்தா 4ஆ தெரியும். அவர்கிட்ட போய் இவர் ட்ரீட்மெண்ட் போனாங்க. அவங்க இது இப்போ இல்லை, ஆனா அப்போ அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ட்ரீட்மெண்ட். அதே போல ஒரு தடவை அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க,
அப்படி சல்லல்லாஹு என்ன ஒரு வேலைக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு படி இறங்கி கீழே வர்றேன், கால் இதழி கீழே விழுந்துட்டேன், கால் எலும்பு முடிஞ்சு போச்சு. நான் அணிந்திருந்த தலப்பாக எடுத்து காலை கட்டிக்கிட்டு நபி சல்லல்லாஹு அவங்கள்ட்ட வந்து முறையிட்டேன். அப்படி சல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, உபசு தெரிஞ்சல காலை நேற்றுனாங்க. ஏற்கனவே தம்முடைய கையால் தடவினார்கள். அடுத்த கணம் எலும்பு முறிவு அகன்று போய்விட்டது. எங்க இருக்கிறாரு? புகாரில இருக்கிறது. அதான் நான் சொல்ல வரேன். புகாரி எல்லாம் தமிழ்ல வந்து படிச்சு பாருங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து நம்ம சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி ஸகாமி, யாதி அகற்றியவர்களே அல்லாஹ்வின் சாதிகளுக்கு உண்டாகட்டும். அகற்றினாங்களா இல்லையா? சொல்லுதா புகாரி இல்லையா? அதான் சரி. இப்போ வந்து மருத்துவமனை ரொம்ப முன்னேறிச்சு அப்படிங்கிறாங்க. உண்மையில முன்னேறிச்சு தான், சந்தேகம் கிடையாது. ஆனா முன்னேறிய மருத்துவத்தினால இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? எலும்பு முறிவு ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கிறேங்க. ஆக்சிடென்ட்ல கையெழுப்போ காலுப்போ போச்சு. டாக்டர்கிட்ட போனா அந்த ஆளு அந்த கட்டு போடுறாரு, இந்த கட்டு போடுறாரு, மாவு கட்டு போடுறாரு, வார கணக்கில் பட்டியல போக வைக்கிறாரு. இப்போ உள்ள மருத்துவம். ஆனா செலவு என்ன செய்யறாங்க? தடவுறாங்க. அப்பவே போச்சு அந்த எலும்பு முறிவு. என்ன அதான் ஒரு இறை தூதருடைய ட்ரீட்மெண்ட் அது. இப்போ உள்ள டாக்டர் எல்லாம் மாவு கட்டு அந்த கட்டு மட்டுமா போடுறாங்க. பணத்தை கட்டு 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 சொல்லிட்டு ஏன் எல்லாம் சொல்லிடா போச்சுல. மருத்துவமே சொல்லிருக்கான். சென்னை வேளாண் தமிழ்நாடு பார்க்கலாம், பெரும்பாலும் ஆபரேஷன் தான். குழந்தை கொடுக்கிற ஆபரேஷன் தான். சுகப்பிரசவங்கிறது நேராகி போச்சு. ஆனா இந்த சிங்கப்பூர், லண்டன், இங்கெல்லாம் வந்து சுகப்பிரசவம் தான். அது ஏன் எல்லாம் டாக்டர் தானே தொழிலாக்கி விட்டாங்க அங்க இந்தியாவில். சரி, அதுன்னு இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதான் அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி ஸகாமி, யாதி அகற்றியவர்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து ஆயத்தை பாருங்களேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சட்டையை கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க வாப்பா யோசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பெருக்கி நினைச்சு அழுது கண்பார்வை போச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சட்டையை கொடுத்து அனுப்புறாங்க. இது ஹபூத் கமீசி ஹாதா, இந்த என் கமீஸ் சட்டையை கொண்டு போங்க. அல்கூஹு அலா வஜி அபி, என் வாப்பாவுடைய முகத்துல வைங்க, எரிஞ்சு பசீரா கற்பாக கிடைச்சிரும். கொடுத்து அனுப்புறாங்க. பலம்மா அஞ்சா அல் பஷீரு, அவர் வந்தார், அந்த சட்டை கொண்டு வந்தார். அல்காஹு அலா வஜிஹி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முகத்துல கொண்டு போய் அந்த சட்டையை வச்சாரு. வத்தத்த பசீரா, கற்பாக கிடைத்து விட்டது. பொதுவானங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அது ஒண்ணு. இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை கொடுக்கிறது கற்பார்வை. எப்படி கொடுத்தது? ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ட்ரீட்மெண்ட் அதை ஒரு பட்டியலே போடலாம். இதுதான் உதாரணத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி ஸகாமி சொல்றோமா? சரி, அதே போல பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, வஅஹஸனு மின்க லம் தரகத்து ஐனி, யா ரசூலல்லாஹ், உங்களை விடவும் அழகானவர்களை என் கண்கள் பார்த்ததே இல்லை. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு சொல்றாங்க. வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, யா ரசூலல்லாஹ், உங்களை விடவும் அழகானவரை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் ஈன்றெடுக்கவில்லை. என்ன மாதிரி பார்த்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவங்க சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அப்புறம் அழகா இருக்க போய் தான் சொல்லுவாங்க. ஹதீஸை பார்க்கலாம். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு பொதுவாகவே நீங்கள் ஞாபகம், ஒரு பொருளின் அழகு அந்த பொருளில் இல்லை, பார்க்கும் கண்களிலும் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பொருளை ஒரு ஆள் சொல்லாரு நல்லா இருக்குது, இன்னொரு சொல்லாரு நல்லா இல்லப்பா. பொருள் ஒன்று தானங்க, அவர் நல்லா இருக்கிறாரு, இவர் நல்லா இருக்கிறாரு. அவள ஒரு பொருளின் அழகு அந்த பொருளில் மட்டும் இல்லை, பார்க்கும் கண்களிலும் இருக்கிறது. ஆகவேதான் அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபா பெருமக்கள் பார்த்த பார்வை வேறு, அபூ ஜஹல் பார்த்த பார்வை வேறு. ஸல்லல்லாஹு ஒரு வருடம் இன்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன ஜமாத்தினர்கள் பார்க்கின்ற பார்வை வேறு, மற்றவர்கள் பார்க்கிற பார்வை வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதம், அவ்வளவு அழகு, பேரழகு. இதை நான் சொல்லல, நேரடியா பார்த்த சஹாபா பெருமக்கள்
ஜாகிர் சம்பரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு சமயத்திலே பௌர்ணமி அன்று பூரணமான நிலா இருக்கும் அல்லவா, அந்த வெளிச்சத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் பார்க்கிறேன். விழுகிறார், அழகாக இருக்கிறார்கள். அண்ணாந்து பார்க்கிறேன் அந்த நிலாவை, அதுவும் அழகாக இருக்கிறது. அங்கேயும் அழகு, இங்கேயும் அழகு, அங்கேயும் பிரகாசம், இங்கேயும் பிரகாசம், மாறி மாறி பார்க்கிறேன். விண்ணிலே ஒரு நிலா, இந்த மண்ணிலும் ஒரு நிலா, மாறி மாறி பார்க்கிறேன். கடைசியில் இந்த கம்பெனியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விண்ணிலே இருக்கிற நிலாவை விடவும் பேரளவு மிக்கவர்களாக இருந்தார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்டார்கள். நேரடியாக பார்த்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு எப்படி தெரியுமா இருக்கும்? கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி, அங்கே விண்ணிலே இருக்கிற சூரியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே தவழ்ந்து செல்கிறதோ என்று நாங்கள் நினைப்போம். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டாங்க. மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இருந்தா அவருடைய முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு தெரியுமா? விண்ணிலே இருக்கிற நிலா துண்டிக்கப்பட்டு அதன் ஒரு துண்டு தான் இங்கே வந்து காட்சியளிக்கிறதோ என்று நாங்கள் நினைப்போம். அவ்வளவு பிரகாசம். புகாரிலே பதிவு செய்யப்பட்டார்கள். அதைத்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, வ அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகானவர்களை எனது கண்கள் பார்த்ததில்லை. வஅஜுமனு மின்க லம் தலிது நிசா, உங்களை விட பேரானவர்களை எந்த பெண்ணும் தமிழகத்தில் ஈர்த்தெடுத்ததில்லை. பார்த்தவங்க சொல்றாங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம், இருக்கிறதா சொல்றோம். எந்த விஷயம் அணுகிற விஷயத்துல தான் இருக்கு. ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறோம் அதுதான் முக்கியம். ஒரு பையன் பரீட்சைகள் எழுதி 99 மார்க் எடுத்தான், இன்னொரு ஸ்டூடெண்ட் 20 மார்க் தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப நடக்கதான் செய்யும். இதுல என்ன விஷயத்தா 99 மார்க் எடுத்தவன் அழுதுட்டு இருக்கான். இந்த 20 மார்க் எடுத்தான் பாருங்க, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறான். நான் ஒரு நாள் சொல்லி குதிக்கிறான். ஒரு நாள் பார்க்கிறேன், என்னடா இது எல்லாமே மாற்றமா இருக்கு. உடனே இந்த 99 மார்க் எடுத்தவன போய் கேட்டாரு, நீ நான் 99 எடுத்துட்டியாடா, ஏன்டா அழுகுற? இல்லைங்க, நான் 100க்கு 100 மார்க் எடுக்கணும்னு நினைச்சேன், ஒரு மார்க்கு போச்சு, தாங்க முடியல, அழுதுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். 20 மார்க் எடுத்தோடனே நீ பாஸ் மார்க் எடுக்கலையா, ஏன்டா கூட சந்தோஷமா இருக்கிற? சரிதான், நான் எடுத்துட்டு 5 மார்க் கூட கிடைக்கான்னு நினைச்சேன், 20 கிடைச்சு போச்சு, சந்தோஷம் தாங்க முடியல அப்படிங்கிறான் அவன். அணுகும் முறை 99 எடுத்தவனும் அழுகிறான், 20 எடுத்தவனும் சிரிக்கிறான் என்றால் அவனுடைய அணுகுமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அணுகுகிறோம் அதுதான் முக்கியம். சுன்னத் ஜமாஅத்தினர் அணுகிற முறையே வேறு. சஹாபா பெருமக்கள் அன்று அணுகிய முறை அப்படித்தான். நான் இன்னைக்கு எப்படி நினைக்கிறோம் அந்த மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக பார்த்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த மௌனத்தை சரி விட அந்த கஃபாருல் ஹத்தாயா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள் அப்படின்னு எழுதுறது. ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த குர்ஆனை அறுகுறையா படித்தவங்க மட்டும் கோகாரம் பண்ணுவாங்க, முழுமையா படித்தவங்க கோகாரம் பண்ண மாட்டாங்க. அதுதான் அந்த அறுகுறை வைத்தியம் ஆபத்தானு சொல்லுவாங்கல்ல. வைத்தியமே தெரியாவிட பிரச்சனை இல்லை, அறுகுறையா தெரிஞ்சு போய் கட்டி எடுத்துட்டு ஆபரேஷன் சொன்னது பேஷண்ட்டை போட்டாடி விட்டுருவான். அந்த அறுகுறையும் கூட தெரிஞ்சா நல்லா தெரியாது, சும்மா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் படிக்க என்ன கேட்டீங்க, ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து பாவங்களை மன்னிப்பவர்கள் நீங்க எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் குர்ஆன்ல வமை யக்பிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்க யார் சொல்லலாம், நீங்கள் தவறுகளை மன்னிப்பவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த வசனத்துக்கு மாற்றமாக இருக்குது. நான் அவருக்கு சொன்னேன், இந்த ஒரு வசனம் மட்டும் படிக்காதீங்க, குர்ஆன் முழுவதும் படிங்க. இது ஒன்றும் படிச்சா போதுமா? அப்படி ஒவ்வொருவரும் படிச்சு வந்து ஆபத்துல வர தொழிலில் போது மட்டும் மற்ற அதிகாரிகள் இருக்கு, அதை மட்டும் அதை படிச்சுட்டு வந்து வேற நேரத்தில் குடிச்சிருக்கலாம்னு சொன்னாக்கா ஆபத்துல இருக்கு. எல்லாத்தையும் படிங்க. மன்னித்தல் என்பது எல்லோருக்கும் உண்டு. எல்லாம் சொன்னாங்க எனக்கு மட்டும்தான், அவனுடைய திறமைக்கு அவங்க மட்டும்தான். மற்றவங்களும் மன்னிக்கணும், மன்னிக்கலாம் இல்லை, மன்னிக்கணும். வைதாமா வகுப்பும் எதுவும் அல்ல குர்ஆன் சொன்னான், கோபப்படும் நேரத்தில் பிறரை மன்னிப்பார்களே அவர்கள் நல்லவர்கள். உங்களுக்கு கோபத்தை ஒன்று பண்ணினா ஒரு ஆள் பேசியோ திட்டியோ மன்னிச்சிருக்க அப்படி சொன்னா.
வளவன் சொபர மபர இன்ன தாலிக்க லமின் அஸ்மில் உமூர். பொறுமையை கடைபிடித்து பிறரை மன்னிக்கிறார்களே அதுதான் மிக சிறந்த நற்காரியம்ங்கிறான். நாமே மன்னிக்கணும் போது எப்படி செலவாசம் மன்னிக்க மாட்டாங்களா? செலவாசம் கூட அனுபவிக்கிறோமா? நாமே மன்னிப்பு சொல்றாங்க இல்லையா? மதுகரத்தும் கயிறும் அழகிய சொல்லும் பிறகு மன்னிக்கலும் மிக சிறந்தது சொல்றாங்க. மன்னிக்கணும். அப்போ செலவாசம் பண்ணிக்க மாட்டாங்களா? சரி, அது அப்படி செலவாசன் அவங்கள மன்னிங்கன்னு நேரடியா இறைவனையே சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்களே நீங்கள் மன்னிக்கும் பண்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல நபி அவர்களே அந்த மக்களை நீங்க மன்னிச்சிருங்க அல்லா சொல்றான். அந்த மக்களை நீங்க மன்னிச்சிருக்க. மன்னிக்கன்னு சொல்றது இறைவங்க. அல்லா சொன்னது செஞ்சாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா சொன்னது செய்வாங்க இல்ல? அந்த மக்களை மன்னிங்கன்னு அல்லா சொல்றான். மன்னிச்சாங்களா இல்லையா? மன்னிச்சாங்க. மன்னிச்சவங்களை போய் பாவங்களை மன்னித்தவர்களே அப்படித்தானே சொல்லணும். பாவம் மன்னிக்காதவர்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்களும் உட்கார்ந்து இருக்கீங்க, உட்கார்ந்து இருப்பவர்கள் என்னன்னு சொல்லணும். நீங்க எடுத்து நிற்பவர்கள் சொன்னா பொருத்தப்படுகாத. சகாதம் நடந்தா தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கின்ற பாதையிலே கற்களையும் முட்களையும் புதைத்து வைத்தார்கள். அந்த மக்கள் அவர்களையெல்லாம் மன்னித்தார்கள். மக்கா வெற்றியின் போது மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத போது அவருடைய தலைக்கு மேலே மிகப்பெரிய ஒட்டக குடலை தூக்கி போட்டு கைகொட்டி சிரித்தார்கள். அந்த குறைசிகள் அவர்களையும் மன்னித்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடித்தார்கள். அவர்களையும் மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் சொல்றோம், யா ரசூலல்லாஹ் அன்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தவறுகளை எல்லாம் மன்னித்தவர்கள். அவருடைய உட்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கல உஹது யுத்தத்துல. சாபாபாக்கு சொன்னாங்க, உதுஆ அல் முஷ்ரிக்கீன், யார சொல்றாங்க, எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்களை இந்த நிலைக்கு ஆகிட்டாங்க இந்த முஷ்ரிக்கீன்கள், அவருக்கு எதிராக சாபப்படுங்களே, உதுஆ அல் முஷ்ரிக்கீன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி லம் உபஅத் லஹான, சாபப்படுவதற்காகவா நான் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டேன்? மற்றவர்களை சாபப்படுவதற்காக இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். அருள்கொடையாக வல்லவா வந்தேன் உலகத்திற்கு. முஸ்லிம்களை பற்றி செய்யப்பட்டார்கள். மன்னிச்சாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக சொல்றான், அந்த கஃபாருல் ஹதாயா, தவறுகளை மன்னித்தவர்களே என்று. அதனாலதான் நம்ம சொல்றோம், இருக்கிற புகழைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஈடு இல்லை, இணையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போடுகிறோம் என்றால் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அது. அந்த சொர்க்கத்திலும் கூட நல்லவர்கள் போடுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்படி போடும்போது அந்த கூட்டத்தை நாமும் இருக்கும். ஏன் இந்த உலகத்தை வந்து போடுறோம்ல, அண்ணா அங்கேயே அந்த பாக்கியை தருவோம். அங்கேயே நடக்குது. சலாசலை சுற்றி சாபாபா கொண்டு இருப்பாங்க. அவர்களை நேசித்தவங்கள்லாம் இருப்பாங்க. அந்த நேசம் எப்படி இருக்க? நேசம் சொல்றது இல்லை, செயல்ல காட்டது. சில பேர் நேசம் புரியாம இருக்கிறாங்க. எப்படி கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்ம நேசிக்கிறோம் சொல்றோம். நாங்கள் தான் நேசிக்கிறோம், நாங்கள் தான் நேசிக்கிறோம் சொன்னா பார்த்தாருங்க. வெளிப்படுத்தி காட்டணும். அது வெளிப்படுத்தி காட்டுவதுதான் இப்போ நாம் மோடீஸ்வரி ஓடுவதை மேலாசை கொண்டாடி வரலாம். அல்லாஹ் அந்த ஞாபகத்தில் நினைக்கிறேன், அந்த பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்தானே நினைக்கிறேன். அந்த எழுதி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அதிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றலாமே நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதன் மூலம் நமது நாவு புனிதம் பெறுகிறது. நம்முடைய அந்த கிதாபை பார்ப்பது மூலம் நம்முடைய கண்கள் புனிதம் அடைகின்றன. அந்த மூலிகை ஓதுகின்ற போது நாம் விடுகிற மூச்சுகள் எல்லாம் புனிதம் அடைகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சில பேர் நாங்கள் நல்லே தான் சொல்றோம், நாம் குர்ஆனை தான் சொல்றோம், ஹதீஸை தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் போகிறாங்க, இவங்களும் போறீங்க. அவங்களும் மனிதர் தான், நாமும் மனிதர் தான். எங்க கொண்டு போறாங்க பாருங்க. அது பாப்பாவும் மனிதர் தான், மகனும் மனிதர் தான். பாப்பா மகன் ஒண்ணா, டீச்சரும் மனிதர் தான், ஸ்டூடெண்ட்டும் மனிதர் தான், ரெண்டு பேரும் ஒண்ணா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இருக்கோம். நல்லது செய்யலாம் நினைப்பாங்க, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. சில பேர் நல்லது செய்யணும் நினைச்சிட்டு தெரியுமா, கணவர் அசந்த
லாசர் தூங்குறாரு. மனைவி போய் எழுப்புறாங்க, எங்க அம்மனும் திடுக்கு நினைச்சு ஏன் போகுது என்ன எழுப்புறேன். அம்மா சொல்றாங்க, என்னங்க தூக்க மாத்திரை சாப்பிடாம தூங்கிட்டீங்க அப்படின்னு. தூக்க மாத்திரை போற தூங்குறது தானே, அவருக்கும் தூங்கிருக்கிறாங்க. சரி எழுப்பியா, இனி எப்போ அவர் தூங்குறது, நல்ல செய்யறான். இப்படித்தான் நம்ம குரானை சொல்றோம், குரானை சொல்லி நம்ம ஸல்லல்லாஹு அவர்களை விட்டும் நம்மை தூரப்படுத்திக் கொண்டே போகிறார்கள். இடம் கொடுக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அவர்களை புகழ்ந்து 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 அவர்களை நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் கூட அல்லாஹ் நம் அனைவரையும் நம் பிள்ளைகளையும் குடும்பத்தினரையும் ஸல்லல்லாஹு அவர்களோடு நெருக்கமாக்கி இணக்கமாக்கி வைத்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நமது ஹஸ்ரத் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மகான் பாபா அவர்களுடைய மகன் ஹசன் வலியுல்லா ஆலிம் அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் 10,000-20,000 ஆலிம்கள் இருக்காங்க. அவங்க துனியாவுடைய நன்மைக்காக அது வேணும் இது வேணும் வீடு வேணும் வாசி வேணுங்கிறதுக்காக துனியாவுக்காக பயன் பண்ணுறாங்க. ஆசிரியத்துக்காகவும் அல்லாவுக்காகவும் பணம் பெருசுகள் என்ன எது செஞ்சாலும் பரவாயில்ல, பணமே வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயன் பண்ணக்கூடிய உண்மையான சத்தியமான ஆலிம் நபியுடைய வாரிசு தமிழ்நாட்டு 10,000-20,000 ஆலிம்கள்ல ஷேக் அப்துல்லா ஜமால் அவர்கள் மட்டும்தான் மகான் பாபா மகன் என்னுடைய அண்ணன் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நான் இந்த நாட்டில் கிளைஞ்சிட்டேன். 45 வருஷம். முதல்ல 1978 வருஷம் 8ஆம் மாதம் 8ஆம் தேதி வந்தேன். வந்ததோட இந்த முத பருவத்தில் ரெஸ்டாரண்ட் உமர் சந்தா அங்கே வந்தான். அவங்க தான் மகான் பாபாவுடைய சொந்தக்காரங்க. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு 8 வீடு இருப்பாங்க. அது பேர் வச்சது மகான் பாபா. அவர்கள் இந்த பள்ளிக்கு நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களையும் நல்லா ஏற்றுக்கொள்வாங்க. எங்கள் ஹாஜி அபூபக்கருக்கு 10 வயசுலேருந்து பள்ளிவாசல் தான் சேவை செய்கிறாங்க. அதுக்கு எல்லாம் துனியாவிலையும் பரிசு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, துனியாவிலே அவருக்கு சொந்தத்தில் பரிசு கிடைச்சிருக்கு. அவருக்கும் தெரியும். இந்த பள்ளிவாசலில் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் 2 பேர் அஜித் அனுப்பினாரு. அஜித் பிரதாப் மந்திரி அவரை அனுப்பி வைத்தார். அது பரிசா இல்லையா? அபூபக்கர் உண்மையாவிலேயே பள்ளிவாசல் சேவைக்கு பரிசு பெற்ற அபூபக்கர் சித்திக்கு நாங்கள் துவா செய்ய போகிறோம். அதுபோல நான் எந்த ஹதீஸுக்கு போனாலும் மண்டோனால் எல்லா இடத்துக்கும் போனாலும் ஹதீஸ் கேட்க வரக்கூடிய சிறப்பான ஹாஜி மக்காவுக்கு போனால் அங்கேயும் இருக்காங்க. நபியுடைய பக்கத்திலிருந்து நாங்கள் 2 பேரும் யானைக்கு ஓடணும். அப்படிப்பட்ட சிவராஜ் ஜெயாலயம் வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளையும் நன்றிக்குரியவர்களாக இருக்கிறார். அதை விட ரொம்ப சிறப்புக்குரிய இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் ஆகிய ஆலிம் அவர்கள் ரொம்ப நன்றி செலுத்தணும். இந்த உலக தமிழர்களின் உத்தமமான ஆலிம், துனியாவுக்காக இருக்கக்கூடிய பல லட்சம் ஆலிம்களில் உண்மையான ஒரே ஒரு ஆலிம் என்று பாபா மகன் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆலிமுக்கு எனக்கு என்றோட ஒன்றுமே சொல்லாம அவங்க பதில் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, எத்தனையோ முறைக்கு ராஜ்பூர் பிரகாஷ் ராய்பாடி வந்திருக்காங்க, பல தடவை வந்திருக்காங்க. அந்த ராஜ்பூர் எங்கள் அருமை தம்பி புகாரி ஆலிம் அவங்க நடத்துறாங்க. அந்த தலைவர் ராஜி ஆலிம் அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்தி துவா செய்ய இருக்கின்றோம். அதுபோல எங்கள் ஆட்சி 100 அவர்கள் என்னோட 40 நாள் அச்சில் ஒன்றா இருந்தாங்க. எனக்கு வறுத்து வச்சு அவருக்கு வறுத்து வச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாத அவருக்கு உடம்பு சரியில்லை. நான் தவால் செஞ்சேன், என்ன விட தவால் செய்வாங்க. நான் சரி செஞ்சேன், என்ன விட செய்வார். நிறைய அமல் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வரக்கூடிய 1000 உணமாக்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தர்மகர்த்தா முகமது நூர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து துவா செய்ய இருக்கிறோம். அதுபோல இன்ஷா அல்லாஹ்
இந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதில் ஆட்சி சரிபதி இந்த சிறப்பான மஜ்லிஸை ஒரு 20-30 வருஷமாக பாகிஸ்தானில் நடத்திட்டு வர்றாங்க. என்னுடைய அருமை தம்பி அவர்களுக்கு சொல்லும்போது அவங்க நல்லபடியாக செய்தாங்க. இப்படி சொல்லி எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அவர்களுக்கும் துவா செய்திருக்கிறோம். கடைசியாக காற்றின் ஜலானியா ஓதணும். அதுக்கு நிறைவு எப்படின்னா, அதுக்கு தலை என்னவென்றால், அதுக்கு உயிர் காற்றின் ஜலானிய உயிர் என்னவென்றால், அந்த பல்லாக்கவுடைய அவர்களும் சொன்னதாக எங்கார் சாய்பாடு சொன்னாங்க. இப்போ ஒரு பயிற்சி பண்ண போறோம். அந்த உயிர் பயிற்று, தலை பயிற்று, அசல் பயிற்று ஓலாக ராத்திரியே செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. எங்கார் சாய்பாடு நமக்கு வித்தியாசத்து வழியத்து எல்லாரும் தரும்போது அந்த வயசை ஓடுவோம். அதுக்கு வந்து துவா செய்வோம். துவா செய்வது தமிழ் துவா. அருமையாக உலகத் தமிழர்களின் உத்தம உலமா அவர்கள் தமிழர் எல்லா மக்களுக்கும் இருந்து நன்மை செய்யக்கூடியவர்கள், உணவளிக்க எத்தனையோ ரெஸ்டாரண்ட் மக்கள்லாம் உணவளித்து கொண்டு இருந்தாங்க. அனைவருக்காக இன்னொரு பெரிய ஹாஜி, அந்த பயன்படுத்தை சேர்ந்த ஹாஜி அபூபக்கர் இருக்காங்க. அவங்களுக்கு போன உசுறு பிரிந்து வந்துருச்சு. எதனால பள்ளிவாசலுக்கு நாவல் பள்ளிக்கு வேலை எல்லாம் சிறுவத்து பண்ணதுனால உயிர் போன மாதிரி ஆஸ்பத்திரி இருந்தாலும் நான் போய் பார்த்தேன். அப்போ அழுதவரு துவா செய்வேன். 25 வயசுல அஞ்சுக்கு வந்தவங்க நான் மக்காவில் இருந்துருக்கேன். அல்லாவுடைய கிருபையால் 86 வருஷத்துல இருந்து வருடம் அஞ்சுக்கு போடுவதற்கு நசில் பண்ணுறது ராத்திரி நாள். நாங்கள் பரம்பரையா ராவா சையத் முகமது ஆலி அவர்களுடைய சாதியா இதுன்னு சேர்ந்ததுல எனக்கு ஓய்வு கொடுத்த முஸ்தபா போயார் தங்கள் என்ற பெரியார் வேலூர்ல நீங்க ராத்திரி ஜனாதிய ஓடணும்னா அதுக்கு இஜாசா தலைவர்னு சொல்லி தந்தாங்க. நீங்க என்ன குரானாய்க்கு ஓடினாலும் என்ன நபிலான இதை செஞ்சாலுமே பரவாயில்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியின் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களுக்கு நன்மை சேர்க்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சேர்த்து கொண்டு வரும்போது மொழியின் அப்படியே 72வது வருடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் நான் செய்து கொண்டு வருவேன். அதன் மூலமாக அவ்வியாக்களின் பேரரசர் அகிலம் போன்ற மொழியின் நாட்களை அவர்களை பல முறை கனவு உணர்ந்திருக்கிறேன். 76வது வருடம் அத்தியத்தில் இமாமா இருக்கும்போது மொழியின் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் தமிழ் பாஷையில நீங்கள் ராத்திரி ஜலாலயா ஓடணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ராத்திரி தேடிதான் வயது வாங்கணும், இலாத்து வாங்கணும், என்னை தேடி வந்தார்கள். நான் அவளை தேடி போகல, அல்லாவும் முடிஞ்சாலும் என்ன தேடி வர வச்சு. அப்போ அல்லாவுக்கு செஞ்சாங்க. அப்போ அதனால எந்த பைக்கு வளர்த்தா காற்று செல்லாதோ அந்த பைக்கு ஓடி துவா செய்து நம்ம கேட்கிறோம். போட்டுக்கலாம். மதரசா இலாஹியாவுடைய இமாமுடைய சகோதரர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் அமானுல்லா முன்னிலைக்கு ஒரு பாடம் செய்யப்படுகிறோம். அந்த ராமான் திருவையாளர் படிக்கணும். ராமான் திருவையாளர் மாணவர்கள் படிக்கும்படியாக இது அந்த பைக்கு 55வது பக்கத்தில் இந்த புத்தகம் இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கல எழுத்து நின்று நம்ம படிப்போம். மௌலாய ஸல்லி வஸல்லிம் மன்ஹபதா அலா ஹபீபிக ஹைரில் கல்கி குல்லிஹிம் ரஹ்மான் திருவையாலும் நாதாக்களின் பொருட்டும் முயற்சினாண்டரை மேல் முயற்சி மாலை சொல்வோம். அதம
இந்த பேராவலாய் கல்வாரன் ஆயதன் அவரோடு உடலாவி அத்தனையும் அர்ப்பணிப்போம் மகூர் சுபானி மசோகுரமானி உயர்ந்தின் ஜெயிலானி முன்னிறுத்தி கல்வியில் வைப்போம் அத்தாவலின் கலசர் அவுத்தாவலின் சிரசர் பதாது மனிதனாளர் பட்டாளர் الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى أرواح الأنبياء إلى أرواح أولياء إلى أرواح المتقين أرواح المحبين أرواح الأنصار أرواح المجاهدين أرواح المهاجرين. اللهم اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأقربائنا ولأحبابنا ولمن لهم حق علينا ولمن أسوانا ولمن فتانا وأدامنا ولمن أمر دعاء لجميع أمة محمد صلى الله عليه وسلم. وقنا ربنا شر ما قضيت. اللهم اغفرنا واغفر من معنا واغفر ما معنا واغفر قراباتنا من جميع الآفات والمصيبات والأخطار من شر الأعداء من الجن والإنس في البر والبحار واشف مرضانا واقض ديوننا واستر عوراتنا آمن رواتنا طهر سرائرنا وآمنا بالمحبوبة الأشرار نبر بصائرنا من الشر والأغيار وأخلصنا من الرياء والوجب والسمعة والكبر والأخبار وأول ألسنتنا من الكتب بالبوش والإقرار. اللهم اغفر لنا وما قرأنا وحجرنا وصدقنا وحملنا وكبرنا
وصلينا إلى روح سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم إلى أرواح أنبياء وإخواننا من الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين يا الله يا أرحم الراحمين يا الله إذا பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய பெரிய பார்வையாளர் யா அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்வியாளர் யா அல்லாஹ் உன்னை யா அல்லாஹ் யா அல்லாஹ் உனக்கு முடியாத எதுவுமே இல்லையா அல்லாஹ் உனக்கு தெரியாத எதுவுமே இல்லையா அல்லாஹ் நீ நாடாது எதுவுமே நடப்பதில்லையா அல்லாஹ் உலகத்திற்கும் நடப்பதில்லையா அல்லாஹ் நீ நாடாது எதுவுமே எங்களுக்கும் நடப்பதில்லையா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த உலக முஸ்லிம் சமுதாயத்தை காப்பாற்றுவாயாக பலஸ்தீன் கசா சமுதாயத்தை காப்பாற்றுவாயாக சவுதியில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை யகூதிகளுடைய சதித்திட்டத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய மக்களுடைய வீட்டிற்கு பாதுகாப்பாயாக உலகமெல்லாம் இல்முனாட்சி என்ற 3000 கொடியவர்களால் ஏற்படக்கூடிய இஸ்லாத்தின் கஷ்டத்தை முஸ்லிம்களுடைய கஷ்டத்தை காப்பாற்றுவாயாக இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்காக நிலம் கொடுத்த இந்திய முஸ்லிம்களுக்கும் கட்டுவதற்காக நிறைய காசு கொடுத்த இந்திய முஸ்லிம்களுக்கும் அதற்கு பாரமாக அந்த குறிப்பாக முன்னணியில் இருந்த ஹாஜி உமர் கத்தாப் அவர்களுக்கும் சொர்க்கத்தில் மாதிரி கட்டி கட்டாய சொர்க்கவாதியாக அறிவாயாக அதுபோல இந்த மசிதை மேற்கொண்டு நிறைய மக்கள் வந்து பயன்படக்கூடியதாக இந்த சிறுவாஞ்சியா பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பயன்படக்கூடிய அற்புதமான இடமாக ஆகியிருப்பாயாக உன்னுடைய நீ உலகம் இல்லாமல் இருந்த உலகத்தை படைத்தவன் நீ தளித்தவனாக ஒருவர் நீ மட்டும் இருந்த அதுபோலதான் உலகத்தை படைத்தார் அதுபோல உலகத்தையெல்லாம் காமத்தினால் அழித்த பிறகு நீ மட்டும் ஒருவராக இருக்க உலகத்தில் எதுவுமே இருக்காது நான்கு மட்டும் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட நிலையில அழித்தவனாக இருந்து துனியாவுக்கும் ஆசிரியத்துக்கும் மிகப்பெரிய ஆங்கிலத்துடைய பேரரசுதான் இருக்கக்கூடிய யாரெல்லாம் என்னுடைய அசரத் அவர்கள் எல்லா உலகங்களும் ஊமைகளாக இருந்த போது நன்றாக பேசி நயவர்த்தன நிலை யகூதிகள் இஸ்ரேல் யகூதிகளுடைய தமிழ்நாட்டு அடிமைகளை காப்பாற்றிய இந்த அசரத் அவர்களுக்கு இஸ்ரேல் அடிமைகள் யகூதி அடிமைகள் தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்ல போனால் செயல் ஆரம்பிக்கக்கூடிய செய்தானுடைய எண்ணிக்கை விட்டு காப்பாற்றிய இந்த அசரத் அவர்கள் தைரியமாக துணிவாக அறிவாக ஆட்களாக போராடி வைத்திருந்த அவர்கள் ஹயாத்தை நியமாக்குவாயாக இன்னும் பல இடங்களில் பயான் பண்ணக்கூடிய சக்தியை கொடுப்பாயாக அவர்கள் இருக்கக்கூடிய நோய்களெல்லாம் நீக்கி அதுபோல இருக்கக்கூடிய அனைவருடைய நோய்களை நீக்கி அருள்வாயாக எங்களுடைய நாட்டுகளை நிறைவேற்றி வைப்பாயாக உன்னை தவிர யாருமே கேட்க முடியாது யாருலா உன்னை தவிர நன்மை செய்யக்கூடிய யாருமே இல்லையா நதி கொடுத்தால் நதிமார்கள் கொடுத்தால் ஒளிமார்கள் கொடுத்தால் உன்னுடைய இஸ்மலாகம் கொடுத்தால் நாட்டின் ஜலாலியா கொடுத்தால் அவையாரத்தின் பேரத்தில் அர்த்தம் போன்ற முயற்சியின் ஆண்டை கொடுத்தால் அஜ்மீர் நாயகம் நாகூர் நாயகம் தேவாலி நாயகம் அனைத்துரம் மகான் பாபா நாயகம் மலாக்கா நாயகம் ரஞ்சித் நாயகம் சித்ரா நாயகம் அனைவருடைய கொடுத்தால் ஏற்றுக்கொள்வாயாக அமர் பற்றியில் அவருடைய பாபரத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا الله يا عالم السر منا لا تهتك الستر عنا فأنتنا وأعف عنا وكلنا خير منا يا الله بدعوى مجابة فلا تشوف عنهم بابا يا الله جناح بالشهادة والخاتمة بالشهادة يا الله بدعوة قبول وإحسان يا الله بدعوة قبل ذنب الأطفال يا الله بها يا الله بها يا الله بحسن الخاتمة يا الله يا الله إرهام المؤمنين صلى الله ربنا على نور العالمين أحمد المصطفى نبي سيد المرسلين
وسلم على النبي والحمد لله رب العالمين. الفاتحة. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولقراباتنا ولأحبابنا ولمن له حق علينا ولمن أوصانا بالدعاء ولجميع أمة محمد صلى الله عليه وسلم. وقنا ربنا شر ما قضيت. எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களிடம் துஆ செய்ய சொன்னவர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் முன்னோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களையும் எங்கள் முன்னோர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்த்து அருள்வாயாக. எம்முடைய நேர்களை லேசாக்கி தந்தருள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு வழங்கித்தருள்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய சிரமங்களை போட்டு விடுவாயாக. கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக. எங்கள் நோய் நொடிகளை அகற்றி விடுவாயாக. எங்களுக்கு ராகத்தான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. மனசுக்கு ராகத்தை தந்தருள்வாயாக. சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. எங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. நல் சுகத்தை வழங்கருள்வாயாக. எங்களுக்கு செல்வத்தை தந்தருள்வாயாக. சலாமத்தை கொடுத்தருள்வாயாக. ஆகியத்தை தந்தருள்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்தினர்களுக்கும் நீடித்த ஹயாத்தை தந்தருள்வாயாக. எங்கள் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்கிடுவாயாக. சாலிஹானவர்களாக ஆக்கிடுவாயாக. நற்பண்பு மிக்கவர்களாக ஆக்கிடுவாயாக. எங்களுடைய சொற்படி பேச நடக்கின்றவர்களாக ஆக்கிடுவாயாக. எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக எங்கள் பிள்ளைகளை ஆக்கிடுவாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் உறவுகளிலும் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கியருள்வாயாக. ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை தந்தருள்வாயாக. பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தை பாக்கியத்தை வழங்கியருள்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் உறவுகளிலும் திருமணம் ஆகாமல் இருக்கின்ற பெண்களுக்கு தகுந்த சாலிஹான கணவன்மார்களை அமைத்து கொடுத்தருள்வாயாக. திருமணம் ஆகாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு தகுந்த சாலிஹத்தான மனைவிமார்களை அமைத்து கொடுத்தருள்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்தினர்களுக்கும் நிலையான ஈமானை தந்தருள்வாயாக. நிரந்தரமான அருளை கொடுத்தருள்வாயாக. பரிபூரணமான அறிவாற்றலை தந்தருள்வாயாக. பயன்தருகின்ற கல்வியை தந்தருள்வாயாக. விசாலமான அன்பை தந்தருள்வாயாக. ஒளிமயமான உள்ளத்தை தந்தருள்வாயாக. அழகிய பொறுமையை தந்தருள்வாயாக. எங்கள் கண்களுக்கு ஒளியையும் பிரகாசத்தையும் கொடுத்தருள்வாயாக. ஒளிமயமான உள்ளத்தை தந்தருள்வாயாக. எதிர் செய்கின்ற நாவை தந்தருள்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் எல்லோரும் ஐவேறு தொடர்புடையவர்களாக ஆக்கிடுவாயாக. ரமலானை நோன்பு
போகின்ற பாக்கியத்தை தந்தருவாயாக. எங்கள் செல்வத்தை சரியாக கணக்கிட்டு ஜக்காத்து வழங்கக்கூடியவர்களாக ஆக்கியருள்வாயாக. உன்னுடைய இல்லம் காபாவை தரிசனம் செய்து ஹஜ் என்கின்ற வணக்கத்தை அடிக்கடி நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை தந்தருவாயாக. எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌலா ஷரீஃபுக்கு சென்று அடிக்கடி தியானத்து செய்கின்ற நசீபை தந்தருவாயாக. எங்கள் ரப்பே, உனது வேதமான குர்ஆனை அதிகம் ஓதுகின்ற தௌஃபீகை தந்தருவாயாக. உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் ஓதுகின்ற நற்பாக்கியத்தை தந்தருவாயாக. எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பார்க்கின்ற நற்பேச்சனை எங்களுக்கு நீ வழங்கியருள்வாயாக. அம்மானியா அல்லாஹ், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தினர்களையும் எல்லா விதமான தீங்கிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. எதிர்களின் தீங்கிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. கண் திருஷ்டியின் தீங்கிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. சூரியத்தின் தீங்கிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. அம்மானியா அல்லாஹ், எங்கள் தொழில் துறையிலே முன்னேற்றத்தை கொடுத்தருள்வாயாக. வியாபாரத்திலே பரக்கத்தை அபிவிருத்தி செய்தருள்வாயாக. அனாலான பொருள் செல்வங்களை நிரப்பமாக அதிகமாக எங்களுக்கு நீ வழங்கியருள்வாயாக. அம்மானியா அல்லாஹ், உலகத்திலே முஸ்லிம்கள் என்றெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அந்த சிரமங்களை அழித்து விடுவாயாக. குறிப்பாக பலஸ்தீன் நாட்டிலே வந்தாலே இருக்கிற மக்கள் அடைகின்ற அந்த துன்பங்களையும் துயரங்களையும் தொலைத்து விடுவாயாக. அவர்களுக்கு மனது ராகத்தை கொடுத்தருள்வாயாக. நிம்மதியை தந்தருள்வாயாக. மனுஷமான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. அவர்களுடைய பூமியை அவர்களே ஆள வேண்டும் அந்த ஒரு அழகான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தருள்வாயாக. அவர்களுக்கு இடையில் கொடுக்கிற எதிரிகளை அழித்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஒழித்து விடுவாயாக. ரப்பே, இந்த துஆவை உன் சமூகத்திலே கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் கைகளை உன்னை நோக்கி நாங்கள் விரித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கைகளை வெறும் கைகளாக விரித்து விடாதே ரப்பே. எங்களுடைய இந்த துஆவை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுக்குள் ஜலாலியாவை மலேசியா முழுவதும் பரப்புவதற்காகவும் சந்தேகமாக்க கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே நிலைநாட்டுவதற்காகவும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாத் அல்லாமா மௌலானா புண்ணியாமுல்லா பாக்கவி ஹதரத் தெரிந்தரை அவர்களுடைய ஹயாத்தை நீடித்து கொடுப்பாயாக. அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. உடல் உறுப்புகளில் சலாமத்தை தந்தருவாயாக. அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தருவாயாக. மனசுக்கு ராகத்தை தந்தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டாலும் மேலே கண்ட ஞானி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொருட்டாலும் இந்த ராத்திபத்துல் ஜலாலியாவுடைய பொருட்டாலும் ரப்பே, எங்கள் துஆவை கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. என்னை அழைத்து செல்வாயா ஏதல் நபிகளின் தர்பாருக்கே. யா நபி ஸல்லல்லாஹு அலைஹிம், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹிம், யா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹிம், ஸல்லல்லாஹு அலைஹிம். அஷ்ரஃபல் பத்ரு அலைனா فأتبت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه الصدور. أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت يكثر وضالي
وجهك يسعى يا كريم الوالدين حقك صافي المبارك يردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المثاني ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي واعف لي عن سيئاتي عالم سر وأخفى والصديق دعواتي ربي ارحمنا جميعا في جميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم ஆசைப்படி எல்லாரும் அசனத்து பண்ண கை விட்டு போட்டு السلام عليكم